வணக்கம். நாம தினமும் பார்க்குற ஸ்டீலுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசிய உலகம் இருக்கு. வாங்க, அத பத்தி தான் இந்த விளக்கம் முழுக்க நம்ம பார்க்க போறோம். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரே ஸ்டீல் தான், ஆனா கார் கதவுல அது எவ்ளோ மென்மையா இருக்கு, அதே சமயம் ஒரு கத்தியில அது எவ்ளோ கூர்மையா, கடினமா இருக்கு. இது எப்படி சாத்தியம்? பார்க்கறதுக்கு ஏதோ மேஜிக் மாதிரி தெரியல. ஆனா இது மேஜிக் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு. அதுக்கு பேரு தான் வெப்ப சிகிச்சை, அதாவது ஹீட் ட்ரீட்மெண்ட். சிம்பிளா சொல்லணும்னா இது உலோகங்களுக்கான ஒரு சமையல் புத்தகம் மாதிரி. ஒரே மாவை வச்சு ஒரு ஷெஃப் எப்படி சாஃப்டா பரோட்டாவும் மொறுமொறுன்னு பிஸ்கட்டும் செய்றாரோ அதே மாதிரி தான் இதுவும். சரி, அந்த மறைஞ்சிருக்கிற சக்தியை எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். நம்மளோட முதல் பகுதி ஸ்டீலோட குணங்களை எப்படி மாத்துறதுங்கிறது தான். அப்போ வெப்ப சிகிச்சைனா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு உலோகத்தை ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு சூடுபடுத்தி அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வேகத்துல அதை கூல் பண்றது. இந்த சூடுபடுத்துறதும் குளிர் வைக்கிறதும் தான் அதோட உள் அமைப்பு, அதாவது அதோட அணு அமைப்பையே மொத்தமா மாத்தி அதுக்கு புது புது குணங்களை கொடுக்குது. முதல்ல ரொம்ப கடினமா இருக்கிற ஒரு உலோகத்தை எப்படி மென்மையாக்குறது, அதாவது சாஃப்ட் ஆக்குறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ரெண்டு முக்கியமான செய்முறைகள் இருக்கு: அனீலிங் மற்றும் நார்மலைசிங். இந்த விளக்கத்துல நாம பார்க்குற எல்லா தகவலும் இந்த மாதிரி உண்மையான மெட்டலாஜி குறிப்புகள்ல இருந்து எடுத்தது தான். இங்க பாருங்க, ஒரு உலோகத்தை சாஃப்ட் ஆக்குற அனீலிங்க பத்தி எப்படி விளக்கியிருக்காங்கன்னு. இதை வச்சுதான் நம்ம அடுத்தடுத்து போக போறோம். அப்போ அனீலிங்கோட முக்கியமான வேலை என்ன? கடினமான உலோகத்தை மென்மையாக்குறதான். இப்படி செய்யறதால அதோட உள்ளழுத்தம் குறைஞ்சு அதை ஈஸியா வளைக்க முடியும், மிஷின்ல வச்சு வெட்ட முடியும், நமக்கு வேணுங்கிற வடிவத்துக்கு மாத்த முடியும். இதை எப்படி செய்றாங்க? 3 ஸ்டெப் தான். முதல்ல நல்லா சூடுபடுத்தணும். அப்புறம் அதே சூட்ல கொஞ்ச நேரம் வச்சிருக்கணும். மூணாவதா உடைக்குள்ளேயே வச்சு மெக மெதுவா ஆற வைக்கணும். இந்த மெதுவான குளிரூட்டல் தான் இதுல இருக்கிற சீக்ரெட்டே. இதனால அணுக்கள் எல்லாம் ரிலாக்ஸா அதோட இடத்துக்கு திரும்பி போகும். இதோட ரிசல்ட் என்ன? நீளும் தன்மை, அதாவது வளைஞ்சு கொடுக்குற தன்மை அதிகமாகுது. மெஷின்ல வேலை செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அதே சமயம் அதோட கடினத்தன்மை நல்லா குறைஞ்சிடுது. சுருக்கமா சொல்லணும்னா அந்த உலோகம் இப்போ ரொம்ப சாஃப்டா ஆகிடுச்சு. அனீலிங் மாதிரி இன்னொரு முறை தான் நார்மலைசிங். ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரே ஒரு பெரிய வித்தியாசம் அதை எப்படி குளிர்விக்கிறோங்கிறது தான். அனீலிங்ல உலைக்குள்ளேயே வச்சு மெதுவா ஆற வச்சோம் இல்லையா? ஆனா நார்மலைசிங்ல சூடான உலோகத்தை வெளியெடுத்து ரூம்ல இருக்கிற காத்துல வேகமா ஆற வச்சிடுவோம். இந்த சின்ன வேக வித்தியாசம் அதோட உள்கட்டமைப்பையே மாத்தி கொஞ்சம் வேற மாதிரி குணங்களை கொடுக்குது. சரி, உலோகத்தை எப்படி சாஃப்ட் ஆக்குறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஒரு பொருளை எப்படி வாள் மாதிரி படு பயங்கரமா கடினமாக்குறது? மறுபடியும் நம்ம சோர்ஸ் நோட்ஸை பார்ப்போம். இங்க கடினப்படுத்துற முறைய பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, திடீர் குளிரூட்டல், அதாவது சடன் கூலிங்னு இருக்கு. இதுதான் இந்த செய்முறையோட மொத்த ரகசியமே. இந்த கடினப்படுத்துறதோட நோக்கம் உலோகத்தை நம்பவே முடியாத அளவுக்கு ஹார்டா மாத்துறது. தேய்மானமே ஆகாத அளவுக்கு அதை மாத்தணும். இதை செய்யறதுக்கு மார்டன்சைட்னு ஒரு புது அமைப்பை உருவாக்கணும். இது ஊசியா ரொம்ப டைட்டா பேக் ஆன மாதிரி ஒரு அணு அமைப்பு. இது உலோகத்தை ரொம்ப கடினமாக்கும். ஆனா ஒரு சிக்கல் இருக்கு, அது ஈஸியா உடையற மாதிரியும் ஆக்கிடும். இதுவும் சூடுபடுத்துறதுல இருந்து தான் தொடங்குது. ஆனா இங்க தான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. மெதுவா ஆற வைக்கிறதுக்கு பதிலா சூடா இருக்கிற அந்த உலோகத்தை டக்குன்னு எடுத்து தண்ணியிலயோ எண்ணெயிலயோ முக்கிடுவாங்க. இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் மார்டன்சைட் உருவாக காரணம். இதோட முடிவுகள் ஆச்சரியமா இருக்கும். கடினத்தன்மை எங்கேயோ போயிடுச்சு. ஆனா ஒரு பெரிய பிரச்சனை உருவாகுது. கடினமாகறதோட சேர்ந்து நொறுங்கும் தன்மையும் அதிகமாயிடுது. அதாவது அந்த உலோகம் வைரம் மாதிரி கடினமா இருக்கும், ஆனா கண்ணாடி மாதிரி கீழே போட்டா உடைஞ்சிடும். இது பெரிய சிக்கல் இல்லையா? ஒரு கத்தி கூர்மையா கடினமா இருக்கணும், சரி, ஆனா கீழே விழுந்தா உடையக்கூடாதுல்ல? இந்த பிரச்சனையை நாம எப்படி சரி செய்ய போறோம்? கவலைப்படாதீங்க, இதுக்கும் ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் டெம்பரிங். இது கடினத்தன்மைக்கும் உறுதிக்கும் நடுல ஒரு சரியான பேலன்ஸை உருவாக்குற ஒரு அருமையான கலை. நம்ம சோர்ஸ் நோட்ஸே இந்த தீர்வையும் சொல்லுது. இங்க பாருங்க, டெம்பரிங்கிறது கடினப்படுத்தப்பட்ட பொருளுக்கு செய்யப்படுற ஒரு 2ஆம் நிலை வெப்பமூட்டல்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ டெம்பரிங்னா என்ன? சிம்பிளா, ஏற்கனவே கடினமாக்கப்பட்ட உலோகத்தை எடுத்து அதை மறுபடியும் சூடுபடுத்துறோம். ஆனா இந்த தடவை குறைவான சூட்ல, அப்புறம் மெதுவா ஆற வைக்கிறோம். இது அந்த உடையற தன்மையை மட்டும் எடுத்துருது. இங்கதான் உண்மையான மேஜிக்கே நடக்குது. நாம ஆசைப்பட்ட கடினத்தன்மை அப்படியே இருக்கு, ஆனா அந்த உடையற குணம் மட்டும் போயிடுச்சு. இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க, இதுதான் ஒரு சரியான உலோகம். கடினமாவும் இருக்கும், அதே சமயம் உறுதியாவும் இருக்கும். வாங்க இன்னும் ஒரு படி மேல போலாம். சில சமயம் நமக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்கான குணங்கள் தேவைப்படும். அதுக்காகவே சூடுபடுத்துறதையும் குளிர்விக்கிறதையும் புது வழியில செய்யற சில அட்வான்ஸ்டு முறைகள் இருக்கு. உதாரணத்துக்கு ஆஸ் டெம்பரிங், மார் டெம்பரிங் மாதிரியான அட்வான்ஸ்டு டெக்னிக்கல்ல கூல் பண்ற முறைய இன்னும் துல்லியமா கண்ட்ரோல் பண்ணுவாங்க.
இதனால பெயினைட் மாதிரி இன்னும் உறுதியான கட்டமைப்புகள் உருவாகும். இதன் மூலமா இன்ஜினியர்ஸ் தங்களுக்கு என்ன தேவையோ அந்த குணத்தை மிகச்சரியா உருவாக்க முடியும். இது ஒரு ஹைடெக் சமையல் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம இதிலிருந்து என்ன கத்துக்கிட்டோம்? இந்த ஒரு வரி எல்லாத்தையும் அழகா சொல்லிரும். வெப்ப சிகிச்சை ஒரு உலோகத்தை 1000 வெவ்வேறு பொருட்களாக மாற்றுகிறது. இது வெறும் குணங்களை மாத்துறதில்ல, ஒரு பொருளுக்கான புது புது சாத்தியங்களையும் உருவாக்குது. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம் உங்களை சுத்தி பாருங்க. உங்க கிச்சன்ல இருக்க கத்தி, உங்க காரோட பாகங்கள், ஏன் நீங்க யூஸ் பண்ற பேனாவோட ஸ்ப்ரிங் வரைக்கும், இதுல எல்லாம் எந்தெந்த பொருளுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு ரகசிய சமையல் குறிப்பு ஒளிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.